பிரைஸ் எல்லாம் பாஸ்டர். என்னோட பேர் ஹேம்லதா. நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். பாஸ்டர், ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஒரு தற்கொலை போராட்ட வாழ்க்கையில் ரொம்ப போயிட்டே இருந்துச்சு பாஸ்டர். அநேக டைமில் எங்கே போய் நான் சொல்கிறது, என் கணவர் என்னை சர்ச்சுக்கு கூட அனுப்ப மாட்டார். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பயம். எனக்கு உள்ளே வீட்டில் இருக்கவே பிடிக்காது. என் கணவர் வீட்டிலவே இருக்கவே எனக்கு பிடிக்காது. ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். கொஞ்ச நாள் போய் எங்கள் மம்மி வீட்டிலலாம் நான் இருந்தேன் பாஸ்டர். அப்புறமேட்டு ஒரு நாள் எதிர்த்து அவங்க மெசேஜ் நான் கேட்டேன். மெசேஜ் கேட்டேன்னா அந்த மெசேஜை உள்ளே தொட்டுச்சுங்க பாஸ்டர். அப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு பாஸ்டர். ஒவ்வொரு டைமும் உங்கள் மெசேஜை நான் பார்த்துட்டே இருப்பேன். உங்கள் மெசேஜை பார்க்குவேன், சிஸ்டரோட மெசேஜை பார்த்துட்டே இருக்குவேன். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு சரி நம்ம கால் பண்ணி பேசி பார்க்கலாம், நமக்கு பிரச்சனை பாஸ்டர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணேன். அப்போ நீங்கள் கால் எடுத்து எனக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுமா, வேத வாசிக்கணும், அதிக ஜெபம் பண்ணணும், அதிக வேத வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுங்க. சத்ருவன் வாழ்க்கையில் தந்திரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிற மகளே, நீ ஜெபம் பண்ணு, பைபிள் படின்னு சொன்னீங்க. அதே போல் நானும் ஜெபம் பண்ண பைபிள் படிச்சுங்க பாஸ்டர். அதை ஆண்டவர் எனக்கு 3 நாள்னா உணர்த்திருக்கிற சாட்சி சொல்கிறேன்னு சொன்னீங்க மகளே, சொல்லுன்னு சொல்லிட்டு அதனால தான் பாஸ்டர் நான் நீங்கள் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி தற்கொலை எந்த சிந்தனையும் எனக்குள்ளே வரல பாஸ்டர். ஆண்டவர் என்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி அநேக சிஸ்டருங்கள இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு சத்ருவன் கொண்டு வருவா பாஸ்டர். அதனால தான் என்னோட சாட்சி எல்லா சிஸ்டருங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கட்டும் பாஸ்டர். அப்போ ஏசப்பா நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் பாஸ்டர். இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் எதுவுமே இல்லை பாஸ்டர். இப்போ நான் நல்லா இருக்கிறேன், ஏசப்பாவோட கிருபையில நல்லா இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஏசப்பாக்கா கொடான கொடி நன்றி. இந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் கொடுத்த இந்த மெசேஜ் எல்லாம் உள்ளத்தில் தொடுனுங்க பாஸ்டர். நான் எப்போவுமே உங்கள் மெசேஜ் கேட்குவேன். அந்த வார்த்தை அப்படியே அந்த ப்ரேயர் அந்த இது அப்படியே எங்கள் உள்ளத்தை தொடு. அந்த ப்ரேயர் பண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த ஒரு சமாதானம் கிடைக்கும் பாஸ்டர். அதனால தான் இந்த சிஸ்டம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஏசப்பாக்கும் ஸ்தோத்திரம், உங்களுக்கும் ஸ்தோத்திரம் பாஸ்டர். இதே மாதிரி அநேக பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும் பாஸ்டர். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பு இயேசு எருசலேமுக்கு வந்தார். யூதர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவுகூரும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிப்பது. ஒரு வாரம் வரைக்கும் அது தொடரும். இந்த இரு பண்டிகைகளும் வெவ்வேறானவை என்ற போதிலும் சில சமயங்களில் பஸ்கா பண்டிகையானது புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாள் என்று குறிப்பிடப்பட்டது. பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை நாளுக்கு 6 நாட்களுக்கு முன்னரும் இயேசு எருசலேமுக்கு பவனியாக சென்றதற்கு ஒரு நாளுக்கு முன்பும் இது நடைபெற்றது. இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசியவள் மார்த்தாளுக்கும் லாசருவுக்கும் சகோதரியான மரியாள் ஆவாள். அவள் பூசிய பரிமள தைலம் மிகவும் விலையேற பெற்றது. அது ஒருவேளை பரம்பரையாக தங்கத்தை மக்கள் பேணி காத்து வைப்பது போல் பரம்பரை சொத்தாக இருந்திருக்கலாம். அது அக்குடும்பத்தினரின் பொருளாதார பாதுகாப்பானது. அதன் விலை 300 பணங்கள், அதாவது ஓராண்டு கூலிக்கு சமம். இருந்தபோதிலும் அந்த பெண் அதை உடைத்து இயேசுவின் சிரசிலும் பாதத்திலும் முழுவதும் ஊற்றி போட்டாள். அதோடு தன் தலைமயிரை கொண்டு அவர் பாதத்தை துடைத்தாள். ஒருவர் மற்றொருவருக்கு தனது அன்பையும் மரியாதையையும் காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழி இது எனலாம். இயேசுவை பொறுத்தவரை மரியாள் செய்த இந்த காரியம் முக்கியத்துவம் வாய்ந்தது.
அவள் அவருக்கு விலையேற பெற்றதொன்றை கொடுத்தாள். ஒருவேளை அதுவே அவளது மொத்த சேமிப்பாக கூட இருந்திருக்கலாம். நாம் ஒவ்வொருடமும் இயேசு எதிர்பார்ப்பது இதுதான் பிரியமானவர்களே. அவருக்கு வெறும் தசம பாகம் வேண்டாம். நமக்குள்ளதை எல்லாம் அவருக்கு கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த நளதம் என்ற தைல புட்டி உடைக்கப்பட்ட போது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த தைலம் புட்டிக்குள் இருந்தவரை அதன் நறுமணம் வெளியே வரவே இல்லை. அந்த நறுமண தைலத்தினால் யாருக்கும் பயன் இருக்கவில்லை. ஆனால் புட்டி உடைக்கப்பட்டு தைலம் இயேசுவின் மீது ஊற்றப்பட்ட போதோ வேதம் சொல்லுகிறது, வீடு முழுவதும் நறுமணம் வீசியது. பிரியமானவர்களே, இயேசுவின் மீது நளதம் பூசப்பட்ட இந்த சம்பவம் நமக்கு ஓர் ஓமை போல் உள்ளது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளைக்கல் பரணியை, அதாவது நளத தைல புட்டியை கொடுத்திருக்கிறார். அதாவது நமக்கு வரங்களையும் திறமைகளையும் உடைமைகளையும் தந்திருக்கிறார். அவற்றை நமக்கென்றே வைத்து கொண்டோமானால் அவற்றால் யாருக்கும் எந்த பயனும் இராது. இறுதியில் நமக்கும் அது பயன் தராது. ஏனெனில் நாம் மரிக்கும் போது எதையும் கூட எடுத்து செல்ல முடியாது. இயேசுவின் பாதங்களில் நமது வரங்களையும் திறமைகளையும் உடைமைகளையும் சமர்ப்பித்து விடும்போது மட்டுமே அவர் அவற்றை எடுத்து தேவனுடைய மகிமைக்கெனவும் மற்றவருடைய நன்மைக்கெனவும் பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, நாம் தைல புட்டிகள் போன்றவர்கள். உடைக்கப்படும் போதுதான் நமக்குள்ளே இருக்கும் ஆவி வெளியே பாய்ந்து செல்ல முடியும். நமது சுயநலமும் பெருமையும் நொறுக்கப்பட்டால்தான் நமது வாழ்க்கைகள் உண்மையாகவே தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, கல்வாரி சிலுவேலை அப்பா, நீர் எங்களுக்காக ஜீவனை தந்து உங்கள் ஜீவனை தந்து எங்களை மீட்டு கொண்டீரே. எங்கள் பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. நாங்கள் வாங்க வேண்டிய அடிகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் நோய்களை எல்லாம் அப்பா நீர் சுமந்தீரே அப்பா. எஸ்டடி எங்கள் மேல் உள்ள பாவத்து நிமித்தமாக, சாபத்து நிமித்தமாக, எங்கள் மீறுதல் நிமித்தமாக வந்த அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் அப்பா நீர் சிலுவையில் சுமந்து நீர் இயேசுவே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுவித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விலையேறப்பட்ட அப்பா தன்னிடத்தில் உள்ள முதன்மையான முக்கியமான அப்பா காரியங்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிற பொழுது எல்லாமே நீர் தந்தது, எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் அவர் எனக்கு தந்தது. எப்படி யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவர் தந்தது எல்லாம் அவருடையது. உலகமும் உலகத்தில் உள்ள அத்தனையும் கர்த்தரால் படைக்கப்பட்டது. எல்லாம் அவருக்கே சொந்தமானது. அமராஜா ஆக இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் எங்கள் முதற் பலனையும் அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் விரும்புகிற எங்கள் இதயத்தை உமக்கு தருகிறோம் சுவாமி. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவுக்கே சொந்தம் என்று இந்த காலை வேளையிலும் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் டாடி. இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா, கிருபையுள்ள தெய்வமே ராஜா, இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய அளவில்லாத பிரசன்னும் மகிமையும் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். உம்முடைய சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களிலே அப்பா வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாய் நிரப்புமே சுவாமி. எஸ்டடி விடுதலை சிலுவையில் உண்டாயிற்று, மீட்பு சிலுவையில் தான் உண்டாயிற்று. பிசாசின் தலை அவன் கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாக சிலுவையில் தான் அது முடிக்கப்பட்டது. ஆகவே இயேசுவே, நாங்கள் இயேசுவே தியானிக்கிற இந்த லெந்து நாட்களிலே அப்பா உம்முடைய மகிமை அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தெய்வ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய்
நிரப்பட்டும். ஆமா ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இப்பொழுதும் அப்பா நீர் மனதுருகி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆமா ராஜா, வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும். இயேசுவே, உடைக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா, எப்படி நலதம் என்கிற அந்த பரிமள தைலம் உடைக்கப்பட்ட பொழுது எப்படி அங்கே நறுமணம் வீசியதோ அதுபோலவே அப்பா உடைக்கப்பட்டு நிற்கிற குடும்பத்தினாரால், மனுஷரால் அப்பா இதயங்களை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு காயப்பட்டு நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. அமராஜா, ஒரு மனிதனோட இதயம் உடைக்கப்படுகிற பொழுது உள்ளத்திலிருந்து ஒரு உண்மையான ஆராதனை வெளிப்படுமே அப்பா. எஸ்டடி தேவனை உண்மையாய் தேடுகிற அந்த நேரத்தில் அப்பா நீர் அற்புதங்களை செய்வீரப்பா. எஸ்டடி இந்த காலை வேளையில் உங்களுடைய நறுமணம் அப்பா அந்த வீடு முழுவதுமாக வீசப்படட்டும். உடைக்கப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் நறுமணங்கள் வீசப்படட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, வேதனைகளையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்பார்களோ இந்த காலை வேளையிலே அவர்களை நீர் தேற்றுவீராக சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பதில் கொடுப்பீராகப்பா. ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், நீடிய சாந்தம் கொண்டவர். ஆமா ராஜா, அளவில்லாத உடைய தயவை உடைய பிள்ளைகள் மேல் காண்பிக்கிறவர், அளவில்லாத உடைய கிருபை அதிகமாய் ஊற்றுகிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதிகமாய் உடைய கிருபை ஊற்றப்படட்டும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறீர். உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஆமாராஜா, நித்தமும் எத்தனையோ சாட்சிகளை நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை தினமும் கேட்டு ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிசாசின் தந்திரங்கள் முறிக்கப்படுகிறதற்காக நன்றி. அமராஜா, அதன் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறதற்காக நன்றி. எஸ்டடி அவன் கொடுக்கிற வியாதியிலிருந்து அப்பா உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, அதிகாலையில் உம்மை தேடுகிற, உம்மை தியானிக்கிற உடைய பிள்ளைகள் மேல் அதிகமான கிருபை ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்கான கிருபை ஊற்றப்படட்டும். உடைய தூதர்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்காகவும் நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பிசாசுகள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தத்தின் மூலமாக ஒருவேளை மனிதர்களுக்குள்ள, இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள அப்பா காணப்படக்கூடிய பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். அது எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணிகளை அவன் வைத்திருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவின் அக்கினினாலே இந்த காலை வேளையில் அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுட்டரிக்கட்டும். பரிசுத்த ஆவின் அக்கினி ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் சுட்டரிக்கட்டும். ஆமா ராஜா, கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஆமா ராஜா, சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஒருவேளை பாதாளத்துக்கும் தொடர்பு இருக்கும் என்று சொன்னார். அந்த தொடர்பு சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் உலக இச்சைகளுக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும், ஓரின சேர்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த அருவருப்பின் ஆவியை நான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நான் துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நான் துரத்துகிறேன். ஆமாராஜா, இந்த நாளிலே அப்பா பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை குறிவைத்து தாக்குகிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் துரத்துகிறேன். ஆமாராஜா, உலக இச்சைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அது மாத்திரமல்ல அப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், எஸ்டடி எதற்கெடுத்தாலும் உடனே விவாகரத்து, இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினையை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் வெளியேறட்டும். எஸ்டடி கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக்கொண்டு
ராஜா, மிக எளிதாக விவகாரத்து என்கிற எஸ்டர்டே டிவோர்ஸ் என்கிற இடத்திற்கு போய் நிற்கிற ஒவ்வொரு சத்ருவின் கிரியைகளுக்காகவும் நான் இயேசுவே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா, பிசாசு தந்திரமாய் பிள்ளையுடைய சிந்தையை கெடுக்காதபடிக்கு என் தேவன் எனக்கு தந்த துணை, நான் தைரியமாக இருப்பேன். என் மீட்பர், என் இரட்சகர் மீண்டும் அவரை வணைந்து கொண்டு வருவார் என்கிற விசுவாசத்தோடு பிள்ளைகள் காத்திருக்கவும் நீர் உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த நீர் உதவி செய்யுங்க சுவாமி. அமராஜா, எரிச்சலும் கோபங்களும் இயேசுவின் நாமத்தினால தனிய கடவுது. எஸ்டர்டே மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, உடைய பிரசனம் எப்படி ஒரு நறுமண தைலத்தை போல அன்னைக்கு நீர் அமர்ந்திருந்த வீட்டுக்குள்ளாக நிரப்பப்பட்டதோ, அதுபோல பரிசுத்த ஆவியின் மகிமை, அவருடைய பிரசன்னம் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வீடுகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா சமாதானம் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளையும் நீக்குகிறீர், உமக்கு நன்றி. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். இதை கேட்கிற யாருக்கோ நீங்க சொல்றீங்க டாடி. ஆமாப்பா, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமா ராஜா, எஸ் அப்பா, கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. ஆமா ராஜா, வேதத்தை தியானிக்கவும், உம்மை தேடவும், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் நீர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்கிறவரே, தேற்றரவாளனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிற பொழுது நீர் ஜெய கொடியேற்றுகிறீர். ஐயோ, எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீரே. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை நாயகன் இந்த காலை வேளையிலும் விடுவிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆமா ராஜா, அளவில்லாத நம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதாக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.